வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரிசி மாவுல இட்லி சுடுவாங்க, கொழுக்கட்டை செய்வாங்க. நீங்க என்ன கோலம் போடுறீங்க? கோலம் போடுறது வீட்டோட அழகுக்காக மட்டும் இல்ல, வாசல்ல கண்ணுக்கே தெரியாத பல ஜீவராசிகள் இருக்கும், அதுக்கெல்லாம் உணவு கொடுக்கறதுக்காக தான். உதாரணத்துக்கு எறும்புக்கு சாப்பாடு பரிமாறத நினைச்சுக்கோ. ஓ, இதுல எப்படி ஒண்ணு இருக்கா? அது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை அர்த்தத்தோட தான் பண்ணியிருக்காங்க. நாம தான் அதெல்லாம் மறந்து வளர்ச்சின்னு தப்பான பாதையில போயிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் வீட்டு வாசலெல்லாம் ஒரு திண்ணை இருக்கும், அது அவங்க உட்காரத்துக்காக இல்ல, வெளியூர்ல இருந்து வரவங்க களைப்பார உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. ஆனா இப்போ வீட்டை கட்டி உள்ள யாருமே வரக்கூடாதுன்னு வெளியிலேயே கேட்ட போட்டுறாங்க. அப்பெல்லாம் மனுஷங்க கிட்ட பணம் காசு இல்லைனாலும் மனிதாபிமானம் இருந்துச்சு. சக மனுஷங்க கிட்ட அன்பா ரொம்ப சகஜமா பேசுவாங்க, ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையோட அழகே தனிதான். இன்னைக்கு எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதும் அதை தான் மட்டுமே அனுபவிக்கணுங்கிற நோக்கத்துல தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஏமா இல்லாதவங்க ஹெல்ப் பண்ண முடியலன்னா தப்பு இல்ல, இருக்கிறவங்க உதவலனா தப்பு தானே? என் பேரன் என்னமா பேசுறான்? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்திருந்தா நாடு என்னைக்கே முன்னேறி இருக்குமே. இங்க என்னடானா இருக்கிறவன் இல்லாதவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் பறிக்க பாக்குறானுங்க. அப்புறம் எங்க நாடு விளங்குறது? அம்மா, வர வர நீங்களும் ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. பின்ன காரைக்குடி கற்பகமாச்ச சும்மாவா? ஆனா பசங்களா, நீங்களா அப்படி இருக்க கூடாது. முடியாதவங்களுக்கு நம்மளால ஆனா எல்லா உதவியும் பண்ணணும். நாம பண்றது சின்ன விஷயமா இருந்தாலும் அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்ல. சரி, இப்ப கோலம் போட கத்துக்கலாமா? பாட்டு போட்டிக்கு டான்ஸ் போட்டிக்கு தான் ரிஹர்சல் எடுப்பாங்க, கோல போட்டிக்குமா? டேய், உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்குடா. தனியா படுக்க பயமா இருக்கும் தானே உங்க கூட குளூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். வாசுவாப்பா, உங்களுக்கு தனியா படுக்க பயமா? அதான் இங்க வந்துட்டீங்களா? புரியல, ஏன் எல்லாரும் பணியில கடந்து கஷ்டப்படுறீங்க? ஏண்டா அதான் கஷ்டப்படுறோன்னு தெரியுது இல்ல? அங்க பாரு வினோ எவ்வளவு நடுங்கிட்டு இருக்கான்னு. நீ போத்திட்டு இருக்கிற சால்வியை கொஞ்சம் அவளுக்கு கொடுக்கலாம்ல? ஏன் வீட்ல வேற இல்லையா? இல்லடா, இருக்குது எல்லாத்தையும் தான் பசங்களுக்கு எடுத்து போட்டு விட்டால. இனி வீட்டுக்குள்ள போர்வை தான் இருக்கு, அதை எடுத்து போத்திக்க. அவன் என்ன மலையூர் மம்மிட்டியானா? அதை கொஞ்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவ? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஏய் வாசு, என்னடா இது? இந்தாங்கண்ணா, அவ கையில கோலமாவை வச்சிருக்கால, அது வேற காஸ்ட்லி சால்வடா. கரப்பட்டா என்ன ஆகுறது? அதுவும் இல்லாம அவ பசங்களுக்கு கோலம் போட சொல்லி கொடுத்துட்டு இருக்காடா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, நீயே வந்து போத்தி விடு. என்னடா பாத்துட்டு நிக்கிற? வா வந்து போத்தி விடு, வா. பாவம் புள்ள குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா பாரு, வந்து போத்தி விடு.